ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்போ அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போயிருங்கப்போ. அடித்து சொல்கிறேன் 1 to 4 மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடலாம். அப்படி இல்லை என்றால் இது வந்து பல கேள்விகள் நிச்சயம் கேட்கப்படலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக. ஸோ மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்த தொடைநயம் டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடப்படுவது டேஷ். தேர்ட் ஒன் கூற்று காரணப்பா. கூற்றுவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் குதிர் பருவம் என்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் தமிழில் திணை பாகுபாடு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் வ.உ. சிதம்பரனார் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? செவன்த் ஒன் மயிலையர் எழுதிய முதல் நூல் என்ன? ஸோ மேலே கூடிய 1 மார்க்ஸில் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேள்வி கொடுத்துருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவினா பொறுத்த வரைக்கும் எவைனும் 3க்கு மட்டும் விடையளித்தால் போதும்ப்பா. ஸோ 8th ஒன் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக்க மோஸ்ட் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கம்பல்சரி படிங்க. 9th ஒன் நெடுநலுடைய பேர்க்கணம் எழுதுக. அப்புறம் 10th ஒன் விரிபெருஞ்சுடரொளி மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? ஸோ அதை பார்த்து வச்சு வெரி இம்பார்ட்டன்ட். 11th ஒன் கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. 12th ஒன் தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? ஓகேங்களா. ஸோ இதில் 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருங்க. எவனும் 3 மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடை தருகப்பா. ஸோ 13th ஒன் உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. ஸோ எலியும் பூனையும் போல அல்லது அச்சாணை இல்லாத தேர் போல. ஓகேங்களா. 14th ஒன்னை பொறுத்த வரைக்கும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுகப்பா. ஸோ தலை 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 அல்லது கலை கலை கலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15th ஒன் கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. வானம் பர நிலவு தொடு அல்லது விண்மீன் ஒளிர் எரி விழு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல் தருக பொறுத்த வரைக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்புறம் ஆர்கைவ். ஓகேங்களா. 17th ஒன் பகுப்பத உறுப்பில்கணம் தருகப்பா. ஸோ உயர்ந்தோர் அல்லது கலங்கி. ஸோ இதற்கான பகுப்பத உறுப்பில்கணம் எழுதுக. நெக்ஸ்ட்டு 18th ஒன் புணர்ச்சி விதி தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்து வச்சுங்க. ஆங்கவற்றுள் அல்லது இணை நிறை. ஓகேங்களா. ஸோ உங்கள் புக் பேக்கில் மொத்தமே ஒரு 8 தான் இருக்குது. அது 8த்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினாப்பா. சிறுவினா பொறுத்த வரைக்கும் எவைனும் 3 ரன்னுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். ஓகேங்களா. 19th ஒன் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம். ஸோ தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. 20 வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடின டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல கிட்டத்தட்ட 15 மாவட்டத்துக்கு இந்த கொஸ்டின் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 21 சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து இருப்பவனை பற்றி குறிப்பிடுக. ஓகேங்களா. 22 இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பற்றி எழுதிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த 22 20 19 எல்லாம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நெடுவினா பொறுத்தவரைக்கும் ஏதேனும் 1 ரன்னுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். 23 நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்த 2 பக்க அளவில் கற்று எழுதுக. அல்லது 24 வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மனப்பாட பகுதிப்பா. மாமேயல் என தொடங்கும் நெடுநல் பாடலை எழுதுக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கா படித்து வச்சுருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் மீண்டும் சொல்கிறேன். பல மாவட்டத்தில் உள்ள வினாத்தாளையில் அப்படியே இடம்பெற போகிறது. இல்லை என்றால் இதிலிருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனலில் தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்களுக்கு தொடர்ந்து அப்லோட் செய்து கொண்டே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மாவட்டத்திற்கு எப்போ எக்ஸாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வச்சுருங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை நான் உங்களுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.